வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சென்னையில் நடைபெற்ற பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு வழங்கும் விழாவில் மத்திய அமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பீமசேனா 161 நபர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வேலைவாய்ப்பு வழங்கும் விழா நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் ஆந்திர மாநிலம், அஸ்ஸாம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், டெல்லி, குஜராத், கோவா, ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மேகாலயா, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால் மற்றும் தமிழ்நாடு என மொத்தம் 47 இடங்களில் 51,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வருமான வரித்துறை, வங்கித்துறை, அஞ்சல் துறை, ஐசிஎஃப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மத்திய அரசு பணிகளில் பணியாற்றுவதற்கான பணி ஆணைகளை வழங்கும் வேலைவாய்ப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி ஆகிய இடங்களில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் எழும்பூர் மற்றும் ராஜா அண்ணாமலைபுரம் ஆகிய இடங்களில் நடைபெற்றது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சென்னை வருமான வரித்துறையின் கூடுதல் ஆணையர் சி. தியாகராஜன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக நாடாளுமன்ற விவகாரத்துறை மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். சென்னை எழும்பூர் மாண்டியாத் சாலையில் உள்ள அம்பாசிடர் பல்லவா ஓட்டல் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சென்னை வருமான வரித்துறையின் கூடுதல் ஆணையர் ஜே. புவனேஸ்வரி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய அரசின் ஊரக மேம்பாட்டு தொடர்புகள் துறை அமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பீமசேனா கலந்து கொண்டு 161 நபர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார். Today we are here not just for the jobs, but for the promise of growth, dignity and a stronger Bharat. Under the visionary leadership of Sri Narendra Modi ji, our Honorable Prime Minister, I am proud to say India is witnessing a historic and inspiring transformation. I don't know how many of you know about me. I grew up in Andhra Pradesh. I was a medical doctor, secured 27th rank out of 60,000 people who. केंद्र सरकार के विभिन्न विभागों में 51,000 से ज्यादा युवाओं को पक्की सरकारी नौकरी के पत्र दिए गए। आज भारत सरकार के अलग अलग विभागों में